நதிக்கரையில் இருந்த ஒரு மரப்படகில் அமர்ந்திருந்து ஜனத்திரளின் செவிப்படிய உரைத்ததிது வாகும் சுருக்கமென விளக்கமென விரித்த உரை எவர்க்கும் அது புரிந்து கொள்ள அறிந்து செய்யும் செயல்முறையாகும். விதை இறை வார்த்தை உனை நீரைவாக்கும் அதை உளமாக்கு கரையிலதாக்கும். விதைத்ததும் நிலப்பரப்பிற் தெளித்தது, முளைப்பதற்கு கலப்பையில் குறுக்குழல் எழிர் மணல் மூடும் நிறை புனிதர். கொடுத்த உரை மனத்திரையிற் துயர் கொடுத்து இருக்கும் ஒரு இருள் களைய எடுத்த செயலாகும். விதை இறை வார்த்தை உனை நீரைவாக்கும் அதை உளமாக்கு கரையிலதாக்கும். விதைத்த சில நடக்கும் வழித்தனில் விழுந்து வனப்பறவை சுவைப்பதற்கு விருந்தென்று அமைந்து விட நேரும் கருங்கலிடை. விதைத்த சில விழுந்ததிலே வளர்ந்திடினும் சுடற்பரிதி எரித்ததனால் குறைந்த மண்ணீரம். அடுத்த பகை சுழற்கரிய இடுக்கண்ணீரை நெருஞ்சி முள் மருங்குவிழ துடித்த பின் எரித்த பின்னாளில் பிழுக்கை நீரை வளப்ப நிலம் முறைப்படியே தனில் விழுந்து உதித்த சில முழு பலனை கொடுத்த பயிராகும். விதை இறை வார்த்தை உனை நீரைவாக்கும் அதை உளமாக்கு கரையிலதாக்கும். உயர்மறைகள் நமக்களிக்கும் உயிர் விதைகள் தினந்தினமே பலந்தரவே விதைத்திடுவார். உயர் தெய்வ மேசு இடரலகிர் திணைத்தளவு துயர் கொடுக்கும் இருள் வரவும் பயப்பய பலர் தமக்கு மறக்கும் நல்வேதம். சுடர்மணியை பொறுக்குவதும் முளைத்துளிர் ஒடிப்பதுவும் நிலைத்ததை சிதைப்பதுவும் இடர்தருகிற தீயோ. முதிர்வசனம் போதிப்பது விருப்புடைய மனப்புலத்து விழுந்த பின் சகம் நூறும் பலங்கொட வீரம். முதிர்வசனம் போதிப்பது விருப்புடைய மனப்புலத்து விழுந்த பின் சகம் நூறும் பலங்கொட வீரம். விதை இறை வார்த்தை